அவர் தேட ஆரம்பித்து 2 மாதம் போகுது. அதுக்கப்புறம் வாரணாசியில் இருக்கிற ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த பிரம்மானந்த சுவாமி அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாரு. இந்த சாமியாருக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸோட அப்பாவையும் அவர் குடும்பத்தையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட நீ வந்து துறவரெல்லாம் போக வேண்டாம், உன்னை தேசத்துக்காக அர்ப்பணிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்ட சுபாஷ் சந்திர போஸ் அதை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. இப்படியே ஒரு 2 வருஷம் போயிடுது. 1915 கொல்கட்டா ஸ்டேட் காலேஜில் போய் சேர்றாரு. அந்த காலேஜில் ஆங்கில இனவெறி மிக்க ஒரு வாத்தியார் சிஎஃப் போட்டான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இந்த வாத்தியாருக்கு வந்து இந்தியாக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காதான். இந்தியாக்காரங்களை பார்த்தா இலக்காரமாக பேசுவாராம். இந்த காரணத்தினாலேயே சுபாஷ் சந்திர போஸுக்கும் இவருக்கும் சண்டை வந்திருக்கு. இந்த சண்டையை காரணமாக காட்டி சுபாஷ் சந்திர போஸையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. காலேஜை விட்டு வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் வேறு எந்த காலேஜ்லேயுமே சேர முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில பேரோட உதவியால் 1917 ஏசு கட்டின சர்ச் கல்லூரி அப்படின்ற ஒரு காலேஜில் போய் சேர்றாரு. இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேச